ஹலோ காய்ஸ்! பிரெக்னன்சி டைம்ல வந்துட்டு நெறைய பேருக்கு நல்ல புளிப்பான மாங்காய் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும். சீரியல்லயே பார்த்தீங்கன்னா, இந்த மாங்காவ காட்டி தான் வந்துட்டு அவங்க கன்சீவா இருக்கிறதே வந்துட்டு ரிவீல் பண்ணுவாங்க. அந்த அளவு வந்துட்டு பிரெக்னன்சி டைம்ல வந்துட்டு அந்த மாங்காய் வந்து இடம் பிடிச்சிருக்கும். ஆனா, எனக்கெல்லாம் என்னவோ தெரியல, அந்த மாங்காய் சுத்தமா நான் சாப்பிடவும் இல்ல. அந்த ஆசையும் வரவே இல்ல. எனக்கு ஆசை வந்ததெல்லாம் வந்துட்டு நல்ல சூடான இட்லி, நல்ல சுட சுட சாம்பார் தான் சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சு. அப்புறம் எனக்கு காரம் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா, ஸ்வீட்டு தான் ரொம்ப சாப்பிடணும்னு ஸ்வீட் கிரேவிங்ஸ் தான் அதிகமா இருந்துச்சு. அதனால நான் நல்லா வந்து ஸ்வீட்ஸ்லாம் நல்லா வாங்கி கேட்டு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் இட்லி வந்துட்டு காலையில, ஈவினிங் கேட்டேன்னா, எங்க அம்மா உடனே பண்ணி குடுப்பாங்க. ஆனா சும்மாலாம் வந்து இட்லி சாப்பிட மாட்டேன். இட்லிய வந்துட்டு ஒரு அடுப்புல வந்து சுட சுட நல்லா அவிச்சிரணும், எடுத்துறக்கூடாது. சாம்பார் ஒரு அடுப்புல வந்து ரெடி ஆயினே லாஸ்ட்டான டைம்ல வந்துட்டு கொத்தமல்லி தூவி 2யும் வந்துட்டு அட் அ டைம்ல வந்துட்டு ஸ்டவ்லேருந்து இறக்கி, தட்டுல இட்லிய போட்டு கூட நல்லா இடி சாம்பார் ஊத்தி சாப்பிடணும். இடி சாம்பார்லாம் வந்து திருநெல்வேலிக்காரங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா மல்லி, அதுக்கப்புறம் சீரகம் அதெல்லாம் போட்டு வறுத்து அரைச்சு சூப்பரா பண்ணுவாங்க. அந்த சாம்பார் வந்துட்டு ஊத்தி, வெரவி அப்படியே வந்து வாயில போட்டு மெண்டுலாம் சாப்பிடக்கூடாது. வெரவி அப்படியே முதல போல வாயில போட்டு அப்படியே முழுங்கிரணும். உள்ள இறங்கும்போது நல்லா சுட்டுக்கிட்டே தான் போகும். இருந்தாலும் அது சூப்பரா இருக்கும். எனக்கு அந்த டைம்ல வந்துட்டு இந்த மாரி சாப்பிட தான் ரொம்ப புடிச்சிருந்துச்சு. நல்ல இட்லியும், சாம்பாரும் அப்புறம் வந்து ஸ்வீட்ஸுமா தான் நல்லா சாப்பிட்டேன் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் இப்போ மாறிருச்சு. இருந்தாலும் அந்த டைம்ல வந்துட்டு எனக்கு மாங்கா மேலயோ, வேற எது மேலயோ வந்து ஈடுபாடுலாம் வரல. இதுதான் எனக்கு ரொம்ப புடிச்சு நான் சாப்பிட்டேன். உங்களுக்கு பிரெக்னன்சி டைம்ல என்ன சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு சாப்பிட்டீங்க? இப்ப சாப்பிட்டுருக்கீங்கன்றத கண்டிப்பா கமெண்ட்ல